ஹலோ எவ்ரி ஒன். எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறது, நம்மளுக்காக நம்ம சில நிமிடங்கள் ஒதுக்குறோமா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் கிளம்பும்போது நம்மளாம் சின்ன வயசில் இருப்போம். ஒரு 18 வயசு, 20 வயசு, 21. ஈவன் நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்தே சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற, மெயினாக அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிற பழக்கம் நிச்சயமாக இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே. ஈவன் வேலைக்கு போகிற காலத்துலேயுமே அவள் அதை மெயின்டைன் பண்ணுவாள். அம்மா அப்பாவும் காத்தாலேருந்து சமைச்சுட்டு இருப்பா, எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பா. அவளால் வெளியில் கூட எழுந்து வர முடியாது, அப்படியே வேர்வையோடைய மாதிரிலாம் இருப்பாள். நம்ம என்ன இருந்தாலும் நம்ம வெளியில் கிளம்பும்போது அம்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி, அம்மா வரலேனாலும் நம்ம எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போம், அம்மா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல. ஆனாலும் அம்மா அந்த கையெல்லாம் ஈர துணியை நல்லா தொடச்சிட்டு வெளியில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைலிங்கோட போயிட்டு வான்னு சொல்லிட்டு வழி அனுப்புவாள். அதை அவள் மிஸ்ஸே பண்ண மாட்டாள். ஏன்னா அவள் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பும்போது ஸ்லோகம் சொல்லிலாம் அனுப்புவாள். பசங்க போயிட்டு திரும்புகிற வரைக்கும் நல்லபடியாக வரணும். அவள் நிறைய விஷயங்களை மீட் அவுட் பண்ணுறா இல்லையா, டெய்லி டே டு டே. அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாள். அதுக்காக வழி அனுப்பிச்சிட்டு போகிற பழக்கம் உண்டு. பட் இப்போது இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களையும் தப்பாக சொல்லலை, எல்லா பசங்களுக்குமே சில ஒர்க்ஸ்லாம் அவளுக்குன்னு இருக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா ஆஃபீஸில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவாள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்கும். அவள் என்ன பண்ணுவாள், மீட்டிங்கை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு டைம் ஆகிடும். அப்படியே அந்த செல்ஃபோனை மொபைல் போட்டுப்பா, அப்புறமா வாட்டர் பாட்டில் எடுத்துப்பா, பேக்கை செட் பண்ணிப்பா, அவள் பாட்டு லேப்டாப்பை மறந்து போயிட்டோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்துன்னு போவாள். திரும்ப அப்படியே கிளம்பிட்டு அப்படியே ஒரு விஷயம் அம்மா உள்ளே இருந்தா என்ன அதெல்லாம் கவலையே பட மாட்டான், அவள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாள். இது நிறைய பசங்கள்கிட்ட நான் பார்க்குறேன். ஈவன் சம்டைம்ஸ் என் பையன் கூட சில டைம்ஸ் பண்ணுவான். ஆனால் சொல்லிட்டு போயிடுவான், எப்பயுமே சொல்லுவான். ஆனால் சில டைம்ஸ் அவன் இருக்கிற ப்ரெஷரில் அது மாதிரி கிளம்பி போயிடுவான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நீங்கள் தப்பு பண்ணுறீங்கோ, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு என்னென்னா, அந்த அம்மா காத்தாலேருந்து உங்களுக்காக எழுந்து எல்லாமே பண்ணியிருப்பா. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாகவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அம்மா கிட்ட போய், அவள் கிச்சனில் இருந்தால் கூட போயிட்டு, அம்மா போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அவளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. இது நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன். பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பா, சில பேர் பாதி பேர் வேலைக்கு போகிறவா. அவள் முன்னாடி கூட கிளம்பி போயிடுவா, பசங்களுக்கு முன்னாடி. அவாக்கிட்ட சொல்லிட்டு போக முடியாது தான். ஈவன் அப்பா மட்டும் ஆற்றுல இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அது அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க, பசங்களும் சரி, அம்மா அப்பாக்களும் மிஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப், நம்ம குழந்தைங்க, அதனால் குழந்தைங்களும் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு நினச்சிட்டாலே இது அந்த ஃபேமிலி ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். நீங்களும் திங்க் பண்ணுவீங்களா? திங்க் பண்ணிவிட்டு சொல்லுங்க.